டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி போன்ற கவர்மெண்ட் எக்ஸாமில் பர்சன்டேஜில் உண்டான சம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இது இவி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி ஒரு சம் நம்ம பார்ப்போம். பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 2 கேரக்டர். நமக்கு கொடுத்துருக்க கேரக்டர் எத்தனை பேர்? 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பி, இன்னொன்று கியூ. பியோட வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகமாக. ஸோ அப்போ கியூ தான் பேஸு. ஸோ கியூ வந்து 100ன்னு வச்சுட்டோம்னா பி வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? 25% அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. அப்போனா 100ஓட 25% என்ன? 25. அப்போ இவங்க 125 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம். அப்போ கியூ 100 ரூபா சம்பாரிச்சோன்னா பி 125 ரூபா சம்பாதிப்பார். அடுத்தது இதை நம்ம சிம்பிளாக எப்படி எழுதலாம்? 25 அடித்தோம்னா 4 25 100, 5 25 125. அப்போ P/Qனா 5/4 எழுதலாமா? அடுத்து கேட்டிருக்க மெயின் கொஷினுக்கு வருவோம். எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூவோட இன்கம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு. இந்த இடத்துல ஏன் நான் பிஐ கீழே போட்டிருக்கேன், கியூவை மேலே போட்டிருக்கேன் அப்படின்னா, எதை காட்டிலும் நீங்கள் கேட்குறாங்களோ அதை எப்பயுமே கீழே போடணும். பர்சன்டேஜில் லோனான சம்ஸை எதை காட்டிலும் அப்படின்னு கேட்குறாங்களோ அதை கீழே போடணும். ஏன்னா இந்த கியூவோட சேலரி நம்ம பியோட சேலரி கூட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் Q/P × 100 அப்படின்னு போட்டோமா. ஸோ நமக்கு ஆல்ரெடி சால்வ் பண்ணதில் என்ன, கியூவோட வேல்யூனா 4, பியோட வேல்யூனா 5 × 100. ஸோ இப்போ ஒரு 25 ஒரு 5 5 25 100. இப்போ 20 × 4 80%. ஸோ கியூ வந்து பியோட எவ்வளோ சம்பாதிக்கிறாரு? 80% சம்பாதிக்கிறார். அப்போ எவ்வளோ சதவீதம் குறைவாக சம்பாதிக்கிறாரு? 20% குறைவாக சம்பாதிக்கிறாரு. அப்போ இதுக்கான ஆன்சர் 20%. இதே மாதிரி டெய்லிக்கும் டிஎன்பிஎஸ்சியில் உண்டான சம்ஸ் பார்க்க இவி ஃபார் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.